இதானா? இப்பவாவது நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல, அமைதியா இரு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண குகை இல்ல. உள்ள போங்க, நமக்கு தேவையானது இருக்கான்னு பாருங்க. நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. நீங்க பெரிய ஆளுதான். நன்றி. இந்த குகை ஒரு மந்திர சக்தி பாதுகாக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். என்னால இது முடியல. என் அருமை மகளே, உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. நீங்க விளையாடுறீங்க இல்ல. ஓ, இந்த குகைக்குள்ள உன்னாலே போக முடியலையா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய சக்தி தான். நீங்க ரேஞ்சர்ஸா இருந்தா உள்ள போயிருக்கலாம். गाइस, ரேஞ்சர்ஸ் இங்க வாங்க. என்ன இங்க கொஞ்சம் பாருங்க. பாக்குறதுக்கு என்ன? ஆமா, நான் பார்த்தேன் அது ஆடுது. ஏய் ஆமாமா, சான்ஸ் இல்ல. சமயம் ஆடுச்சுல. ஆடுனா என்ன? இந்த முட்டை உடைய போற அர்த்தம். முட்டைக்குள்ள இருந்து டிராகனை ஜாகிரதை யார் வெளியில எடுப்பா? உடோனாக்கு தெரியும். உடோனா இப்ப இங்க இல்ல. இத பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? இதுல டிராகனை பத்தி 1001 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இத பாத்தீங்களா? முட்டை உடைவது எப்படி? டிராகன் முட்டையை உடைப்பதற்கு முட்டையை நேரா நிறுத்தி வச்சு பெரிய சுத்தி எடுத்து உடைற வரைக்கும் அடிக்கணும்னு போட்டிருக்கு. அவ்வளவுதானே? நான் போய் சுத்தி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இங்க கதவு இருக்கா? நான் யாரை தொட்டு டாக் 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 டாக். நீனே சொல்லு. ஏய், உனக்கு ஒண்ணு இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்னைக்காவது உதவியில கேட்டு இந்த டிராகன் மூக்க தட்டி இருக்கனா? சொல்லு பார்க்கலாம். இல்ல என்னைக்காவது இந்த மாதிரி பேண்டேஜ் கட்டிட்டு வந்திருக்கனா? இல்ல எனக்கு பல்லு வலிக்குதுன்னு ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு உங்ககிட்ட வந்து நான் நின்று இருக்கனா? இல்ல டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கேட்டிருக்கனா? சொல்லு பார்க்கலாம். என்னைக்காவது 4 கேள்விக்கு மேல கேட்டிருக்கனா? 5 கேட்டிருப்பேன். 5 என்ன பல்லு வலியா? கரெக்டா கண்டுபிடிச்ச. என் தலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது என்ன காப்பாத்துங்க. இரு. உன் வாயை தர. காட்டு. இந்த காட்டுல டென்டிஸ்ட் இருக்காங்களா? இதுக்கு மேல திறந்தா கிழிஞ்சிடும். ஆமா, டென்டிஸ்ட்னா என்ன? உங்களுக்கு பல்லு வலி வந்தா நீங்க யார்கிட்ட போவீங்க? நான் ஒரு நல்ல பாறையை தேடி போவேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதாவது அந்த பாறையை எடுத்து வலி எடுக்கிற பல்லோட சேர்த்து கட்டிடுவேன். 500 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுருவேன். பல்லோட சேர்த்து கல்லும் போயிடும். அதுக்கப்புறம் வலியும் போயிடும், பல்லும் போயிடும். இதான் இந்த காட்டுக்குள்ள வைத்தியம். வேற என்ன பண்ண முடியும்? சில நேரங்கள்ல கல்லு பெருசா இருந்ததுன்னா அது என்னைய சேர்த்து இழுத்துரும். கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்கும். வலி தாங்க முடியலையே, வலிக்குது. இவரை டென்டிஸ்ட் கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் கட்டிட்டு அப்புறமா தானே தூக்கி நிப்பாட்டினாங்க. ரோட்ல இந்த மாதிரி நிறைய காருங்க வந்துகிட்டே இருக்கும். பாத்து அந்த ஊருக்கு போற மிருகத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதான் பயமா இருந்தது. மனுஷங்களை விட அதிகமா இந்த மிருகமும் நிறைய இருக்கு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ் நான் தேடி கண்டுபிடிக்கணும். மாஸ்டர் வந்துருச்சு. எங்க HK? ஹேய் லிலி, இரு. எங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியாதானே? வேணும்னா டவுன்ல மத்த இடங்கள்ல தேடி பாரு. நாங்க இங்க தேடி பாக்குறோம். அப்பல்ல காமெடியான Dress போட்டுக்கறவங்க தேடுறப்ப வர மாட்டாங்க. அந்த பொதுத்தோட கை மெத்து இருக்குது. யாரோட Dress பார்த்து காமெடியா இருக்குன்னு சொல்றோம். ஆனா பீச் கேல வந்து பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. அப்ப நம்ம கிறிஸ்டல் பால யாருமே பாக்கலையா? எக்ஸ்கியூஸ் என்ன ஞாபகம் இருக்குதா? எனக்கு பல்லு வலிக்குது, கொஞ்சம் பாருங்களேன். ஆமால, நம்மள யாராவது ஒருத்தர் இவரை டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம். யாரு போறது? கடமை உணர்வோட எல்லாரும் கிளம்ப போறீங்களா? சரி கிளம்புங்க. என் வழிய நான் பாத்துக்கிறேன். பீனியஸ் கூட யாராவது இருந்தே ஆகணும். ஹாய் गाइस. தானா வந்து மாட்டிக்கிட்டான். ஹாய். அது அங்க பாருங்க. தள்ளு. அடி வாங்கலாம் தூக்கமே வராது உங்களுக்கு. யாருக்கு? நல்ல பசங்க, சீக்கிரமா வந்த வேலைய முடிங்க. இவங்க கதை முடிஞ்சது. குகைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. நீங்க ஜாண்ட்ரோவோட தூரத்து மாமா இல்லையா? அப்புறம் இந்த யூரோப்ல இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதான் ஸ்கீயிங் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்க முகம் இப்படி ஆயிடுச்சா?
அதுக்குன்னு இப்படியா? இப்படியேதான். அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நீங்க இந்த சன்கிளாஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இல்ல தானே? முதல்ல இரு. நான் இந்த மிருகன்னு சொன்னா என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காருன்னு சொன்னாங்க. இந்த காரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. இத சாப்பிடலாமா? என்னது? இல்ல வெறுமனை சாப்பிடலாமா, ஜாம் தொட்டு சாப்பிடலாமான்னு தான். என்னையா பண்றாங்க? இத கண்டிப்பா பச்சையா சாப்பிட முடியாது, வேக வச்சுதான் சாப்பிடணும். சொல்றத கேளு. என்ன இந்த இடம் ஜெல்லு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு.